வெல்கம் டு தனு குக்கிங். இப்போ வாங்க ஒரு கேக்கு செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு இதால் 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். இதே கப்பால் 1 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் இப்போ கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று தான் இதை கேக்கு ரெடி பண்ணணும். ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம். அதே கப்பால் 1 கப்பு சீனி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் கலந்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா இந்த சீனி பவுட்ரு கரையிற அளவுக்கு கலக்கி வச்சுருங்க. அரை மணி நேரம் சென்று நான் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டை கிட்ட எதுவுமே நான் சேர்க்கலை. கொஞ்சோண்டு ஆயில் சேர்க்கணும். இந்த கப்பால் ஒரு அரை கப்பு அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே இப்படி கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். கப்பில் கொஞ்சோண்டு இந்த நெய் தடவி வைப்போம். கொஞ்சம் தடவி விட்டுட்டு கொஞ்சோண்டு லைட்டாக மைதா மாவை கொஞ்சம் லேசாக தூவிக்குவோம். அப்போ தான் திரும்ப எடுக்கிற போது ஒட்டாமல் நமக்கு வரும். அதுக்காக தான் அது மாதிரி நெய் தடவுறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். லேசாக மைதா மாவு கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுங்க, போதும். ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இதில் இந்த கலந்து வச்சுருந்தோம்ல, எல்லாம் போட்டு கலந்ததை பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி திக்காக வந்துட்டு பாருங்கள். இதில் ஊற்றிக்குவோம். இந்த ட்ரேயில் மாற்றிக்குவோம். இதுமாரி ஒன்று வச்சுக்குவோம். இதை வச்சுட்டு இதை தூக்கி இதில் வச்சுருவோம். வச்சு இதை மூடிடலாம். ஒரு அரை மணி நேரம் சென்று இதை எடுத்து என்னான்னு பார்ப்போம். இந்த பாருங்க கேக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றி இதை வெட்டி எடுத்துக்குவோம். இப்படி 4 ஓரத்துலையும் இப்படி எடுத்து விட்டுக்கிட்டு அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே கவுத்துக்குவோம். இந்த பாருங்க சூப்பராக வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு கேக்கு. இப்போ பரட்டி எடுத்தது. இப்போ கட் பண்ணிக்குவோம் கேக்கை. இப்போ பாருங்க கேக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்லா செமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது. இந்த பாருங்க நல்லா பூத்து போய் நல்லா இருக்குது, பச பசன்னு இருக்குது நல்லா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.